கைஸ் வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, கோல்டு ஸ்டாக்ஸில் நம்ம எஸ்ஐபி பண்ண முடியுமா, இல்லைனா வந்து கோல்டு இடிஎஃப்ல எஸ்ஐபி யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக எஸ்ஐபி பண்ணலாங்க. நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடிஎஃப் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கொடாக் கோல்டு ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. எதுவும் எஸ்ஐபி அமௌண்ட்டை பண்ணிகிட்ருக்கோம். இது வீடியோஸ் எப்படி அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு 6 மந்த் நம்ம ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 60% ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. இது ஆவரேஜ் ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ETF பெட்டரா இல்லை கோல்டு ஃபண்டு பெட்டர்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க ரெண்டுமே ஒன்று தாங்க. ஆனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கம்மியாக வரும். எல்லா ஹோல்டிங் செக்டர்னு பார்த்திங்க அப்படின்னா கொடாக்கோட கோல்டு ETFஸை சார்ந்தான் வரும். உங்களுக்கு இது எல்லாமே அதோடு தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்களுக்கு அரௌண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 0.55 இருக்கும். ஆனால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க உங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் அதில் எடுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதில் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மி, 0.16 தான் வரும். ஆனால் வந்து இதில் எக்ஸல் லோட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 15 டேஸுக்குள்ளே நீங்கள் ஒரு ETF ஒரு ஃபண்டு எடுத்து நீங்கள் ரெடீம் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் 1% வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்டாம்ப் டியூட்டி எடுத்திங்கன்னா 0.005 ஆகும். உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் எப்படி வருதோ, சப்போஸ் நீங்கள் இன்கம் டேக்ஸ் பேயராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாப் எப்படி தான் உங்களுக்கு. ஆனால் ஃபண்டமெண்டல் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. உங்களுக்கு இதில் இதோட மெயின் உங்களுக்கு ஒரு இயர்லி ஒரு 1 to 3 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அரௌண்டாக உங்களுக்கு மிக 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 ரொம்ப லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஆனால் 10 இயர்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கேரியர் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 0.1% தான் உங்களுக்கு வரும். இதில் லோயர் ஆல்ஃபா பார்த்திங்க அப்படின்னா 0.15 இருக்கும் உங்களுக்கு. இதில் என்னோட கால்குலேஷன் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கோல்டு ETF விட ஒரு கோல்டு ஃபண்ட் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் அப்போ நீங்கள் ஒரு ஷேரை நீங்கள் கம்பேர் பண்ண அவசியம் கிடையாது. சப்போஸ் ஷேர் ஏறுதா இறங்குதா அங்கே வித்தியாசம் பார்க்காம நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். என்னோடய ஃபுல்லே பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன். இடிஎஃப்பும் பண்ணுறேன். இடிஎஃப் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா திடீர்னு ஒரு கோல்டு ப்ரைஸ் டக்குன்னு இறங்குது, அந்த டைமில் வாங்கிக்கலாம் நம்ம அப்படிங்கிற ஆப்ஷன் பண்ணியிருக்கேன். மந்த்லி எஸ்ஐபி மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இது சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு செபி அட்வைஸர் கிடையாதுங்க. ஒரு நல்ல செபிஎஸ் அட்வைஸ் கிடையாது. கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் எல்லா பேஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொடாக் கோல்டு ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் சில பெனிஃபிட் இருக்கும், சில ட்ராபேக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதை பார்த்து நீங்கள் ஹோல்டிங் பண்ணிக்கலாம். ஓவரால் ரிட்டர்ன் எடுத்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது கோல்டு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 6% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ் கால்குலேஷன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 70% ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க உங்களுக்கு. இது